உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்ச அமெரிக்கா படு பிஸி. எந்த அளவுக்கு பிஸி அப்படின்னா அவனுங்களுக்கே எந்த விஷயத்த அறிக்கை விடுறது, எதை முடிச்சிட்டோன்னு கொடியை பறக்க விடுறதுங்கிற பெரும் குழப்பத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உக்ரைனை என்டர்டெயின் பண்ணுவாங்களான்னு கேட்டா, ட்ரம்ப் வந்ததுல இருந்தே அவருக்கு பிடிக்காத சேனல் உக்ரைன் யுத்த சேனல் தான். ஆனாலும் நிறுத்தவும் மனசு இல்லை. டேபிள் காசு கட்டியிருக்கோம், ஓடட்டும் டிவி அப்படிங்கிற மாதிரி ஓட விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் ஜெலன்ஸ்கிக்கோட மைலேஜா மாறுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்லைங்கிறத ரஷ்யா காட்டிருச்சு. ரஷ்யாவை பொறுத்த வரையும் உக்ரைன் மட்டும் கிடையாது, உக்ரைனுக்கு அப்பப்ப எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்கிற ஐரோப்பா ரெண்டு பயலைகளுமே மிதி மிதின்னு மிதிக்குது. இந்த பக்கம் அமெரிக்காவுக்கும் புரியும்படி அங்கிட்டும் அடி கொடுக்குது. இப்ப நம்ம உக்ரைனை மட்டும்தான் பார்க்க போறோம். உக்ரைன்ல முக்கியமான பகுதி, ரொம்ப காலமா யுத்தங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது கைப்பற்றுற மாதிரி ரஷ்ய படைகள் போய் நிற்கும் போது பெரிய எஃபர்ட் போடுவாங்க. ஒரு இன்ச்சு ரஷ்ய படைகள் முன்னேற முடியாது, ஆனா ஒரு இன்ச்சு பின்வாங்காது, அந்த இடத்துலயே இருப்பார்கள். அதை மீறி தடுக்க தான் முடிஞ்ச ஒழிய பெரிய அளவு அந்த பகுதியில கைப்பற்ற விடாம தடுக்க முடியல. இத்தனைக்கும் அந்த பகுதியை ஒரு 90-95% கைப்பற்றின ஒரு பகுதி தான் குப்பியான்ஸ் பகுதி. அதை இப்ப முழுவதும் கைப்பற்றி இருக்கார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய இன்னைக்கு நிலைமைக்கு சுமார் 320 கிலோமீட்டர்ல ஒரு ஆக்ரோஷமான யுத்தம் நடக்குது. எதுக்கு அப்படின்னா, உள்ள நுழையவான்னு கேட்டா நுழைஞ்சாச்சு. இந்த 320 கிலோமீட்டரும் ஏறக்குறைய 80-85% ரஷ்யா ஹோல்ல இருக்கு. மிச்சம் உள்ள 20-15% பிடிக்கதான் பெரும் போராட்டம், தீவிரமான தாக்குதல், இந்த மாதிரி எல்லாத்தையும் ரஷ்யா கையாண்டுகிட்டு இருக்கும்போது குப்பியான்ஸ் இப்ப விழுந்துருச்சு. அதை உறுதிப்படுத்தி இருக்கார்கள். அவர்கள் அறிக்கையாவும் விட்டிருக்கார்கள், ஃபுட்டேஜாவும் ரிலீஸ் பண்ணியிருக்கார்கள். நம்மால் ஜெலன்ஸ்கி ஒத்துக்க மாட்டாரு, 4 நாள் கழிச்சு ஒத்துக்குவாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஆள் அட்ரஸே காணாம். ஏன்பா, எங்கப்பா போயிட்டாரு? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்ல. குப்பியான்ஸ் முக்கியமான பகுதி. எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ஏற்கனவே பக்முத் மாதிரி இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் தான். அது போக இது விழுந்துச்சு விழுகலன்னு என்னத்தையோ ஒண்ணு சொன்னா தானே அவருக்கு அழகு அப்படின்னு கேட்டா, அவர் 4 நாளா அட்ரஸே இல்லை. இருக்காரா அப்படின்னு கேட்டா, இருக்காரு இருக்காரு, இன்னும் அவருக்கு டிக்கெட் எல்லாம் கிடைக்கல ஒரு பேலும் அப்படின்னு உள்ளுக்குள்ள உள்ளவனுங்களே வருத்தப்படுறாங்க. அப்படிலாம் இருக்கிற ஆள் இல்லையே, எதையாச்சும் ஒண்ண சொல்லுவாரேப்பா, கூமுட்டத்தனமா இருந்தாலும் முந்திக்கிட்டு வந்து சொல்லுவாரே அப்படின்னு கேட்டா, சொல்லலாம், என்னன்னு தெரியல, 4 நாள் கால காணோம் அப்படிங்கிறார்கள். பெரிய அளவு ஐரோப்பாவும் பிஸியா இருக்கு. காரணம் என்னன்னா, இப்ப ஐரோப்பாவுக்கு ரெண்டு பிரச்சனை. ஒரு பக்கம் புட்டினை சமாளிக்கணும், ஒரு பக்கம் ட்ரம்ப்பை சமாளிக்கணும். காரணம், கிரீன்லாந்து பக்கம் அவரு போறாரு, புட்டின் ஐரோப்பாக்குள்ள வரவே இல்லை. புட்டின் வரார் புட்டின் வரார் புட்டின் வராருன்னு கத்தியாச்சு. இப்ப இதுல இருந்து எங்கிட்டு பின்வாங்கிறதுன்னு தெரியல. ஜெர்மனி போய் சரண்டர் அப்படின்ட்டாங்க. எது, ஜெர்மனி காலிலேயே விழுகாத குறையா கல்ல விழுட்டாங்க லிட்ரலான்னு கூட சொல்லலாம், விழுந்து வச்சிருக்காங்க. நம்மளும் எல்லாரும் போய் விழுகணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆழ்ந்த சிந்தனை. இப்ப ஜெலன்ஸ்கி போய் ஏதாச்சும் ஒரு அறிக்கையை விடுங்க, ஆயுதங்கள் கொடுங்க அப்படின்னா, இங்க பாரு, என்னைக்கு உன் நாட்டுக்கு வீரர்களை அனுப்புவோன்னு வாய வச்சோமோ, இப்ப உண்மையிலேயே கிரீன்லாண்டுக்கு 50 பேர் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். திருப்பி மேற்கொண்டு பஞ்சாயத்தை இழுத்து விட்டுறாதுன்னு ஐரோப்பா கெஞ்சாத குறை 50 பேரை அனுப்பிச்சு விட்டதை யாடா சாதனைன்னு பேசுறீங்க? பூனைக்குட்டி மாதிரி பின்னாடியே போய் வாய் பேசுவீங்களடா. அந்த அண்ணன் அமெரிக்கா கிட்ட இருந்து ஒண்ணுமே கத்துக்கலையா? அண்ணன் அமெரிக்காலாம் அப்படி நிமிடத்துல ஒரு 4500 வீரர்களை ஒரு பகுதிக்கு கொண்டு போயிடுவான். அது உலகத்துல எந்த பகுதினாலும் சரி, அவர்களோட ராணுவ வலிமை பேஸ் அப்படி உலகத்தை சுத்தி வச்சிருக்கான். நிமிடம் தான். அப்படி இப்படி தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி வந்துச்சு, இம்மீடியட்டா 4500 வீரர்களை உலகத்துல எந்த பகுதிக்கும் கொண்டு போற திறமை, ராணுவ வலிமை அண்ணன் அமெரிக்காவுக்கு இருக்கு. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதான் யதார்த்தமான உண்மை. காரணம், ஊர் முழுக்க பேஸுகளை உருவாக்கி ராணுவத்தை பெரிய அளவு ஸ்டஃபிள் பண்ணி ஒரு கரெக்டான ரேஷியோல வச்சிருக்காங்க. இன்ன வரையும் வண்டி ஓடுது. நாளைக்கு அந்த வண்டி குறைஞ்சாயணும் அப்படிங்கிறது எல்லாரோட வேண்டுதல். ஆனா இப்போதைக்கு வண்டி கும்முன்னு தானே இருக்கு அப்படின்னு சொல்லி தானே ஆகணும். நம்ம ஆட்கள் திடீர்னு நீ இன்னும் அமெரிக்க கைக்கூலியா மாறிட்ட அப்படின்பாருங்க. சரி இருக்கட்டும், அந்த அளவு அங்கிட்டு பிஸி இங்கிட்டு பிஸி, நடுவுல உக்ரைன் நசுங்குச்சு. இதுல முக்கியமான பகுதிகளும் கைப்பற்றப்படுது. இந்த யுத்தம் நடக்கக்கூடிய சுமார் 320 கிலோமீட்டர் பகுதிகள்லையும் ரஷ்யாவோட ஆக்ரோஷம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த பக்கம் படைகள் இருந்து கிழிச்சு போடுறார்களான்னு கேட்டா கிடையாது. அதே சமயம் முக்கியமான பகுதிகளில் இந்த மாதிரி சேட்டையை கொடுக்கறது. இப்ப குப்பியான்ஸ் விழுந்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு முக்கியமான பகுதிகளை கைப்பற்றக்கு என்ன நடவடிக்கை அப்படின்ட்டு இவர்கள் துருப்புக்களை மாத்தி தொலைக்கணும். அங்கிட்டு ஓடு இங்கிட்டு ஓடு அப்படின்னு துருப்புக்களை போட்டு அலக்கழிப்பார்கள். இந்த கேப்பும் போதும் நம்ம ஆட்கள் ரஷ்யாவுக்கு புகுந்து விளையாட. அதனால ரஷ்யா ஒரு குதூகலமான மைண்ட்ல இருக்கு உக்ரைன் யுத்தத்துல.
மைலேஜ் தாறுமாறா எடுக்குது. அடுத்தடுத்த நகரங்களும் விழுகும். இது குப்பியான்ஸ் பெரிய பகுதி அப்படிங்கிறனால ஃபிளாஷ் ஆகுது. தினமும் ஒரு செட்டில்மெண்ட் விழுகுது. தினமும் சில பல கிராமங்கள் பிடிக்கப்படுது. அந்த அளவு ஆக்ரோஷத்தோட ரஷ்ய படைகள் உக்ரைன் யுத்தத்துல முன்னேறுது, கொடிய பறக்க விடுதுங்கிறதா யதார்த்தமான உண்மை.